consideration and Thank you. Thank you. Honorable members, those who wants to lay the written speeches of the debate on the table, they can do so. It will be treated as part and parcel of the proceedings. Now, Thiru Jagat Rachagan. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொல்லி திராவிட தேசத்தின் தலைவராக எங்களுடைய தங்கத் தலைவர் தளபதியினுடைய தொண்டனாக இருந்து இங்கே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நீங்கள் பேரவைத் தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஒருவராக இருக்கிற உங்களுடைய தலைமையின் கீழே இருந்து பேசுவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்திய ரயில்வே முதல் பாதை அமைக்கப்பட்டது 1883 டல்ஹவுசி காலத்தில். பாம்பே தானா, கல்கத்தா ராஞ்சித், சென்னை அரக்கோணம் கிட்டத்தட்ட 167 ஆண்டுகளாகி இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் காலூன்றி. உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும். முதல் பயணிகள் ரயில்வே 1853 ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதும் சுமார் 8500 ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது. மொத்தம் இருப்பு பாதைகள் நீளம் 1,21,407 கிலோமீட்டர். இந்திய ரயில்வே தினந்தோறும் 11,000 ரயில்களை இயங்குகின்றன. இத்தனை பெருமைமிக்க ரயில்வே துறை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் எல்லாம் காரணம். கிட்டத்தட்ட 167 ஆண்டுகளாக இந்த துறை வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை வார்க்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை. எங்களை பொறுத்தவரையிலும் என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்த்தா என்னுடைய அரக்கோணம் தொகுதியில் தான். அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் முதலாக, ஏன்னா தமிழகத்திலே இந்தியாவுக்கு வட மாநிலங்களுக்கு செல்லுகிற எல்லா ரயில்களும் அங்கேதான் அரக்கோணம் வழியாக தான் சென்று செல்கிறது. அதை ஒரு 4வது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம். சோளிங்கர் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணூல் புக்கானை புகழ் சேர் பொழிகின்ற பன்மலையை தக்கானை கடுகி தடங்குன்றின் இருந்து அக்காரக்கனியா திகழ்கிற சோளிங்கர் வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம். அதுவும் நடக்கவில்லை. காட்பாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். அந்த காட்பாடிக்கு மேம்பாலம் என்று கேட்டோம். அதுவும் இதுவரை செய்து முடிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையிலும் 2023-24 ஆண்டில் 40 ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன. இந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 313 பேர் இறந்திருக்கிறார்கள். முந்தைய 10 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 638 ரயில் விபத்துகள், 748 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பிற்கு விபத்துகளுக்கும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதே போன்ற ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் 2 மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெறுகின்றன. ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதிலுமே கிடையாது. ரயில்வே பொறுத்தவரையிலும் இந்திய ரயில்வேயின் உட்கூட்டமைப்புகள் நவீனமாக்கப்பட்டிருக்கிறது. ₹1 முதலீடு செய்தால் ஒன்றிய அரசுக்கு ₹5 வருவாய் வரும். எனவே ரயில்வே துறை உட்கூட்டமைப்பு வசதிகள் நவீனமாக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசு சுணக்கம் காட்டாமல் தாராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். ரயில்வே பாலங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது. அதுக்கு பிறகு எங்கவும் ரயில்வே பாலங்களே கிடையாது, மேம்பாலங்கள் கிடையாது. எல்லா இடங்களிலேயும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தென்னக ரயில்வேயில் மட்டும் பயணிகள் போக்குவரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ₹7,151 கோடி வருவாய் வந்திருக்கிறது. சரக்கு போக்குவரத்தில் மட்டும் ₹3,674 கோடி வந்திருக்கிறது. மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ₹1,194 கோடி வந்திருக்கிறது. மொத்த கடந்த 10 ஆண்டுகளில் ₹1,00,000 கோடி தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ₹6,621. ஆகவே இவைகள் எல்லாம் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தனியார் நிறுவனத்திற்கு இதை தாரை வார்ப்பது என்பது எனக்கு புரியல. ரயில்வே டிராக் நம்மது, ஓட்டுநர் நம்முடையவர்கள், கார்டு நம்மாளு, தண்டவாளம் நம்மது, ரயில்வே ஸ்டேஷன் நம்மது. ஆனா தனியாருக்கு மட்டும் ஏசி கோச் மட்டும் தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள், லாபம் விட்டுகிறார்கள். சாதாரணமானவர்கள் எல்லாம் அதில் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது.
மூத்த குடிமக்கள், உடல் ஊனமற்றோர், ராணுவம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகைகள் அத்தனையும் எடுத்து நீக்கப்பட்டு, அதே போன்று நஷ்டத்தில் இயங்கும் 2ஆம் வகுப்பு பயணிகள் ரயில்வே மட்டும் ரயில்வே வைத்துக் கொண்டு லாபம் ஈட்டுகிற எல்லா துறைகளையும் தனியாருக்கு அது மட்டும் இல்ல, இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் தெரிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள், தமிழில் எழுதுகிறார்கள், இந்தியிலும் எழுதுகிறார்கள். இந்தியில் அங்க யாரும் ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. ரயில்வேல போனோம்னா ரயில்ல ஒரு கூட பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா, யாருக்குமே தெரியுது இல்ல. எல்லா ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா இந்தி ஆங்கிலம் எழுதுகிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே புரியவில்லை. வடநாட்டில் வந்து பார்த்தோம்னா எந்த ஸ்டேஷன்லயும் இங்கிலீஷே கிடையாது, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் தமிழ் தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அங்க கார்டு போடுறாங்க, அங்க ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டில இருந்து வருகிறோம். ஒருத்தனும் கூட அங்க இங்கிலீஷும் தெரிய மாட்டேன், தமிழ் தெரிய மாட்டேன். ஆகவே அங்க வந்து நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியல. ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணியோடு கேட்டுக்கொள்வது, அதாவது ரயில்வே துறை என்பது ஏதோ இந்தியை புகுத்துவதற்காக, இந்தியை பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூங்குடி நம்முடைய தங்க தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய தலைவர் அவர்களை சொல்ல, ஸ்டேஷன் டிக்கெட் புக்கிங் ஆபீஸில் போனா கூட எல்லாம் இந்தியில தான் கேட்கறான். அவனுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேது, அந்த ஒரு லோக்கல் லாங்குவேஜும் தெரிய மாட்டேது. எங்கன்னு பொறுத்தவரை எல்லா மாநிலம் அந்தந்த லாங்குவேஜ்ல தான் தெரிஞ்சவன் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த வந்து டிக்கெட் புக்கிங்ல வந்து ரயில்வே கேட் கீப்பரா யாரா இருந்தாலும் சரி, ரயில்வே கேட் கீப்பர் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல, ஹிந்தியும் தெரியல, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ரயில் வருதா, இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த மொழியை, இந்தி மொழியை பரப்பதற்காக இது இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த இருமொழி கொள்கையில் படித்தவன் தான் கூகுளுடைய தலைவர் சுந்தர் பிச்சை. இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சவன். அதே மாதிரி வெங்கட ராமகிருஷ்ணன் ஸ்ட்ரக்சரல் பயோ கெமிஸ்ட்ரி நோபல் ஆரேட்டர். அவனுக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் தெரிந்தது, ஆங்கிலம் தெரிந்தது. பி.எஸ். வீரராகவன் ஸ்பெஷல் சயின்டிஸ்ட், ராக்கெட் இன்ஜினியர், அவருக்கு ஆங்கிலமும் தமிழும் மட்டுமே தெரிந்தது. இந்த நம்பி நாராயணன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட், அவருக்கு வெறும் தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தான் தெரிஞ்சது, இருமொழி மட்டும் தான் தெரியும். மயில்சாமி அண்ணாதுரை மூன் மேன் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட், அவனுக்கு தமிழ் தான் தெரிஞ்சது. ஸ்கூல்ல சாதாரண ஸ்கூல்ல படிச்சவன், இருமொழியை தெரிந்தவன். இருமொழியை தெரிந்தவன் தான் விண்ணையை அளந்து கொண்டிருக்கிறான். அவனால் தான் முடிந்தது. அதே போன்றுதான் அப்துல் கலாம், நான் சொல்லவே வேண்டாம். அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர், எவ்வளவு பெரிய ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட். அவருக்கு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில், தமிழ் பள்ளிக்கூடத்தில் தமிழே படித்தவர், தமிழ் மொழியாக, தமிழை தாய்மொழியாக ஏற்று படித்தவர். அதே போல முத்துவேல் எங்கூர்கார், தமிழ் போர்டு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சவர். தமிழை படித்து தமிழும் ஆங்கிலம் தெரிந்தால் உலகத்தையே விண்ணையே ஆட்சி செய்கிற ஆற்றல் படைத்தவர்களை சிவம் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பல்வேறு வகையான பல்வேறு வகையான தலைவர்கள் எல்லாம் இருமொழி கொள்கைகளை மட்டுமே வைத்திருக்கிறார். இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்தியை புகுத்துவதற்கு வலிந்து எழுதுகிறீர்கள், வடமொழியில வலிந்து எழுதுகிறீர்கள். இந்தியில பார்த்தா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. தமிழ்நாட்டில் கொண்டாந்து அதை பூரா எழுதுறீங்க. தென்னாட்டில் வந்து எல்லா இடங்களிலும் வந்து இந்த இந்தியில் எழுதுறது எங்களுக்கே புரியவில்லை. ஆகவே அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தோட மொழிதான் முக்கியத்துவமாக இருக்க வேண்டும் என்பதை விட்டு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌசலேந்திர குமார்.